பொள்ளாச்சியில இருந்து தாங்க நம்ம கதை ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு கண்டிப்பா ஹீரோயின் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு ஏஞ்சலினா ஜூலி அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? இவங்க பேரு கோமதி. ஆனா நம்ம படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மீட்டிங் மாதிரி நீங்க எந்த படத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் முத எங்க தெரியுமா மீட் பண்ணிட்டாங்க? நான் சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும், நீங்களே பாருங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ஈஸ்வர். இவர் டிக்கெட் வாங்காம தான் இப்படி சீட்டு கட்டில ஒளிஞ்சிருக்காரு தவிர வேற எந்த கேவலமான நோக்கத்துக்காகவும் கிடையாது. டேய் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஏண்டா இப்பதான்டா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருந்தேன். கதை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுடா. ஓ அதுவா? அதுக்காக தானே ஆடியன்ஸ் வெயிட்டிங்க. வா கதைக்குள்ள போவோம். ஏய் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்டிப்பா பணத்தோட வந்துடுங்க. பணம் என் கையில இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றது? தயவு செஞ்சு என்ன பிடிச்சி இம்சப்படுத்தாத. குழந்தை கிட்ட பேசு. இந்த குட்டிமா போன மாமா கிட்ட பேசுமா. என்ன உன் புடிச்சு அல சொல்லிட்டு இருக்கானா? வந்து அவனை மிதிப்பேன்னு சொல்லு. அங்கேயே எனக்கு உன்னை விட்டா யாருன்னு இருக்கா? கண்டிப்பா வந்துடுறேன். சரி வை போன வர. டேய் என்னடா தங்கச்சிடா பணத்தை கொண்டு வரணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பணம் வேணா மட்டும் ஃபோன் பண்றாடா. நம்ம தேவையில்லையாட்டு. டேய் மாப்ள, நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட கேட்காம யார்ட்டடா கேப்பா? அதான் பணம் தான் ரெடியா இருக்குல்ல, அப்புறம் தேவையில்லாம டென்ஷன் ஆகியிருக்க. டேய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், காது குத்த கலக்குறோம். என்னடா நான் சொல்றது? டேய் எங்க பாச்சா மச்சான். டேய் மச்சான், டேய் டேய் இங்க இந்தாடா, கீழ வாடா. அங்க என்னடா பண்ணிருக்க? பாத்து தொலைஞ்சிர போறடா, வந்து தொலைடா. நான் அந்த ரெண்டு பேத்தையும் சும்மா விடக்கூடாதுண்ணா. ஆனா அந்த போண்டா மட்டும் வாயை மட்டும் ஒட்டக்காம விட மாட்டேனா. டேய் ஏன்டா விடாம துரத்துறாங்க? ஏண்டா ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி பணத்தை எடுத்துட்டு நம்ம மட்டும் பணத்தை கொண்டு கூட துரத்தாம என்னடா பண்ணுவாங்க? டேய் இறங்கி ஓடிடும்டா. டேய் போனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. இப்ப என்னடா பண்றது? மாப்ள குட்டா போயிடா, கீழே எல்லாம் பார்க்க மாட்டாடா. அவனுக்கு சீட்டு கடையில எங்கயாவது ஒளிஞ்சிருப்பானுங்க. நல்லா பாடுறா, தேடுறா. டேய் பக்கத்துல வந்துட்டாங்கடா. அது வந்து ஒரு ரூபா ஊது பத்தி தாண்டா முதல்ல வர்றேன். டேய் இப்படியே தப்பிக்கணும்டா, ஏதாச்சும் பண்றா. குழந்தைங்க பிடிக்கிற பஸ் கீழ எல்லாம் ஓட்ட இருக்கு, ட்ரெயின் கீழ ஓட்ட இல்லையாடா. வந்துட்டாங்கடா. டேய் வந்துட்டாங்கடா. பக்கத்துல வந்துட்டாங்கடா. மாப்ள பாட்டிக்கு போறடா, தப்பிக்கணும்டா. எப்படியாச்சு ஏதாச்சும் பண்றா. ஏன்டா அப்படி குடுற? குழம்பாம இருக்கா? அவனுக்கு மட்டும் கையில கிடைக்கட்டும். என்னடி ஏதோ ப்ராப்ளம்னு சொன்ன? எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஏய் என்னடி சொல்ற? நீ கிஷோர் லவ் பண்றது இன்னும் உங்க வீட்ல சொல்லலையா? எப்படி சொல்றதுன்னே தெரியலடி, ரொம்ப பயமா இருக்கு. அதான் லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்துட்டேன். ஏய் ஓடி போறியா? இல்லடி, கிஷோரை மீட் பண்ணி இந்த மோதிரத்தை கொடுத்து என் வீட்டுக்கு அனுப்பி பொண்ணு கேட்க சொல்ல போறேன். இது என்ன ராமர் சீதைக்கு கொடுத்த மோதிரமா? இது கொண்டு போய் கொடுத்தா உடனே உங்க வீட்ல ஓகே சொல்லிடுவாங்களா? இது எங்க அம்மா மோதிரம். இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கிஷோர் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பாரு. Hi, Baka, please help me, ma'am. Please help me, ma'am. Thank you, ma'am. Please, sir, help me. Hi, Baka, please help me, sir. Hi, Baka, please help me, sir. Sir, please, sir. Please help me, sir. எங்க அப்பா ஒத்துப்பாங்களா? நான் பண்ணது சரிதானா? Please help me, நீ sir. எப்படி ஃபீல் பண்ற? Hi, Baka, please help me, sir. என்ன பண்ணணும்? Hi, Baka, please help me, sir. ஏய் Please நான் help me, கொடுத்தேன்ல, sir. மறுபடியும் ஏன் கேக்குற? ஏமா நீ குத்தா போதுமா? கீழே ரெண்டு பேருக்கு அவன்கிட்ட காசு வாங்குறேன் நானு. கீழையா? குட் மார்னிங் மேம், we are coming from IBC பேங்க். உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு பர்சனல் லோன் அலர்ட் ஆயிருக்கு. அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஹலோ ஹலோ ஹலோ
லோன் வேணும்னு சொல்லுங்க இல்ல வேணாம்னு சொல்லுங்க. அதை விட்டு என்னமோ நான்சென்ஸ் மாதிரி கத்துறீங்க. இன்டீசன்ட் கேர்ள். வாடா நம்ம நெக்ஸ்ட் பாவாடைய பார்க்கலாம். சார் ஐ வாண்ட் லோன். லோனா? அட்ரஸே கிடையாது உனக்குலாம் லோனா? எல்லாம் ஒன்னாலதான்டா. இறானே என்னம்மா என்னாச்சு? இவங்க சீட்டுக்கு ஏதோ ஒளிஞ்சு. சும்மா தாங்க சீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. ஆமாங்க, சும்மா தாங்க ஒளிஞ்சிருந்தோம். என்னம்மா ஒண்ணுமே நடக்கலையா? ஏய், ட்ரெயின்ல திருட்டு பசங்க அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து திருடுவாங்க. இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு எனக்கு. உன்னைய பார்த்தா கூட தான் பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ எங்கள திருடன்னு சொல்றியா? ஏங்க, நாங்க திருட இல்லங்க. ஏய், எவன்டா நான் தான் திருடன் ஒத்துக்குவா? உன் பேக்ல ஏதாவது காணாம போயிருக்கான்னு செக் பண்ணி பாருமா. என்னடி ஆச்சு? மோதிரத்தை காணோம்டி. நல்லா தேடி பாருடி. இதுதானே வச்ச? முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் எடுத்துட்டேன். நல்லா தேடி பார்த்துட்டு மோதிரத்தை காணோம். நான் முதல்ல சொன்னல இவங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்க தானே. நல்லா செக் பண்ணுங்க உங்களை. மோதிரம் இங்க இருக்காது, நேத்தி கை மாறி போயிருக்கோம். போலீஸ கூப்பிடுங்க. என்னம்மா ஒண்ணுமே நடக்கலையா? ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் கை கால் நல்லதாண்டா இருக்குது. என்ன மாதிரி ரெண்டு பேரும் வச்சு தான் பார்க்க வேண்டியதாண்டா. சார் எங்க பேங்க்ல மேனேஜரா வேலை பாக்குறீங்களா? ட்ரெயினா பிச்சை எடுத்துக்கிருக்க உழைச்சு சம்பாதிக்கிறியா? ஒண்டே புடுவேன். யோ தொப்பி, நாங்க மோதிரத்தை திருடலையா? ஒழுங்கா அவங்க ரெண்டு பேரும் தேடி பார்க்க சொல்லியா? எல்லாம் நல்லா தான் தேடி பார்த்துட்டேன். மோதிரம் ஒண்ணு பேக்ல இல்ல. இந்தாம்மா, நோருமா. ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. நீ தேடி பாரு மாப்ள. சும்மா அவ்வளவு நாடகத்தை போடுறாங்க. முதல்ல என் பிசினஸ் முடிச்சு உங்க வேலையை பாருங்கப்பா. கொன்று புடி. சாரி. ஓ, நல்லா பாருங்க. இந்த அதான் கிடக்கு மோதிரம். ஒரு பொம்பளை பிள்ளை சவுண்ட கொடுத்தா போதுமே, பூரா போயில வேலை வெட்டிய விட்டு ரவுண்ட் அடிச்சிருவீங்க. போய் போய் வேலை வெட்டிய பாருங்க. எல்லாம் போ. சும்மா பஸ் நீங்க போய் உழைச்சு சம்பாதிங்க. உன்னால என் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. நீங்க போய் குளிங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி பேசுங்க. அதெல்லாம் சரி. நீங்க ரெண்டு பேரும் சீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது டிக்கெட் கீழே விழுந்துருச்சு, தேடிக்கு இருந்தா. என்னம்மா வேற எதுவுமே நடக்கலையா? நீங்க சொட்டப்பட நான் வேணா மறுபடியும் அவங்கள ஹலோ ஹலோ, டீசெண்டா பேசுங்க. டீசெண்டா? ஆமா. ஏய், உன்னைய மாதிரி ஆளு இருக்கனால இன்னும் சகிலாக்க கால் சீட் பிஸியாவே இருக்கு. போன போய் சகிலாக்க படத்தை சீடில போற. நமிதாக்கு மாதிரி பல வருஷம் ஆச்சு. அது சாரி. டேய், வாட் இஸ் திஸ் டா? எல்லா ஸ்டேஷன்லயும் நின்னு போயிட்டு இருக்கு. ஐ அம் வெரி பிஸி யூ நோ. இதுக்கு தான் உன்கிட்ட அப்படியே சொன்னேன் நம்ம ஃளைட்ல போலாம். ஃளைட்ல? யா. ரொம்ப சாரிங்க. திடீர்னு நீங்க சீட்டு கிழந்து வந்ததும் என் மோதிரம் காணாம போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களை திருடன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப சாரிங்க. இந்த மோதிரம் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. எங்க அம்மாவோடது. அது மிஸ் ஆனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அதான் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். ஐயோ, சரி. எத்தனை தடவை தான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. சாமி, ஒரு திருடனை பார்த்து திருடன்னு சொல்லலாம். ஆனா திருடாத ஒருத்தரை பார்த்து திருடன்னு சொன்னா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். we are from royal family. யாயா? ஐயா காசை காணா. ஐயா காசை காணா. ஐயா காசை காணா. நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சா என் காசை காணா. ஐயா காசை காணா. ஐயா காசை காணா. நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சா என் காசை காணா. யாரோ திருட்டாங்க என் காசை காணா. அவன் குடும்பம் நல்லா இருக்குமா? அவன்லாம் நல்லா இருக்கு. பிச்சைக்காரன் தட்டுல இருந்து கூட திருடிறாங்கடா அந்த நாட்டுல. ஒரு வாட் பிச்சைக்காரன் இந்தியா? ஒரு பிச்சைக்காரனை கூட நீ விட்டு வைக்கலையடா. ஏங்க நீங்க சாரி கேளுங்க. நான் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் எப்படி சாரி கேட்கறதுன்னே தெரியலங்க. இது வாங்குறாளே. வேணும்னா என்னை பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. எங்க ஊரு ஆனமலை.
எங்க ஊர்ல எங்க குடும்பம் தான் ரொம்ப பெரிய குடும்பம். என் பேரு கோமதி. எங்க அப்பா ரத்னவேலு, அவர் தான் ஊர்லயே பெரிய ஆளு. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து உங்களை திருடுன்னு சொல்லிட்டேனே. வணக்கம். ஹே, உனக்கு என்ன பத்தி தெரியும் இல்லடி? இது வரைக்கும் யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருக்கேனா? சொல்லு சொல்லுடி சொல்லுடி அவங்க கிட்ட. எங்கடி